வணக்கம். 2026 2027 தலைமை புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களின் நலன் கருதி இந்த தொடர்ச்சியான ஆன்லைன் காணொலிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றேன். இந்த காணொலிகள்ல நான் கடினமான வினாக்களை இலகுபடுத்தி பிள்ளைகளுக்கு புரிய வைத்து, அதே நேரம் இலகுவான வினாக்களை அவர்களுக்கு பயிற்சிக்காகவும் வழங்கி கொண்டு வருகிறேன். நிச்சயமாக எனது அனுபவ கருத்துக்களை கொண்டு இது ஒரு சிறந்த பலனை தரும். யாருக்கென்றால் முயற்சி உள்ளோருக்கும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக பார்த்து புரிந்து பிள்ளை பயன்பெறுவது அது அவரவர் கடமை. அதை படைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் என்னுடைய கடமையை சரியா செய்கிறேன். பார்த்து பயன்பெறுவது அவர்களை பொறுத்தது. இப்பொழுது நான் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 19 வினாத்தாள் 19வது வினா இங்கு ஒரு இறுக்கமான வினா என்றுதான் கருதப்படும். இந்த இறுக்கமான வினா இறுக்கமல்ல, இலகுவான வினாதான். இதே வினா ஒரு சிறு மாற்றத்தோடு முன்பு ஒரு தடவை அரச பரீட்சையில வந்திருக்கு. அதைத்தான் நான் இப்ப இலகு வினாவாக இங்கே புகுத்தி இருக்கிறேன். அப்ப கடந்த கால 2024க்கு முற்பட்ட பயிற்சிகளை ஒரு மாணவன் செய்து பயிற்சி பெற்றிருந்தால் இந்த வினா அவனுக்கு மிக இலகுவாக பட்டிருக்கும். அப்படி பயிற்சி செய்யாதவருக்கு இது கடினம் தான். என்ன, அதுல அந்த விடயத்தை புரிந்து அந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டால் விடையளிப்பது இலகு. இப்பொழுது நீங்களே அதை பார்த்து தீர்மானியுங்கள். இப்ப மேல உள்ளது 2025ஆம் ஆண்டில வந்த பரீட்சை வினா. கீழே உள்ளது இதற்கு முன்னைய வருடங்கள்ல. அதை நீங்களே தேடி பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. இதற்கு முன்னைய வருடங்கள்ல அரச பரீட்சையில வந்த ஒரு வினாவை இலகு வினாவாக நான் இங்க தருகின்றேன். கவனியுங்கள். இந்த வினா ஒரு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் வாரத்தில் பாடசாலையில் நடைபெறும் 5 தினங்களில் அடுத்தடுத்து வரும் 3 தினங்களில் பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பயிற்சியில் பங்கு பெற்ற வேண்டும். அதாவது இங்க அடுத்தடுத்து என்று நான் சொன்னால் அடுத்து இருக்குது. அதாவது இந்த கருத்து என்றால் ஒரு பாடசாலை நடக்கிறதா 5 தினம் திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும். அது எங்களுக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். அந்த 5 தினங்கள்ல ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 3 தினங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சியில ஈடுபடும். அதாவது வகுப்பில் உள்ள மாணவர்கள் தொடர்ச்சியாக திங்கள் செவ்வாய் புதன் அல்லது செவ்வாய் புதன் வியாழன் அல்லது புதன் வியாழன் வெள்ளி என்ற ஒழுங்கில பங்கு பெற்ற வேண்டும். அதாவது இந்த விருப்பத்தை பொறுத்த தொடர்ச்சியாக 3 நாள் பங்கு பெற்றோம். அப்ப இதுல சொல்லப்படுகின்றது ஒரு குறித்த வாரத்தில் ஒரு 5 நாள்ல, வாரத்தில் 5 நாள் தானே பாடசாலை இருக்கிற 5 நாள்ல விழுக்கன் கடுக்கன் சளுக்கன் ஆகிய மூவரும் விளையாட்டில் பங்கு பற்றிய ஒரே ஒரு தினம் இது மாத்திரமே இருந்தது. ஒரு தினம் மாத்திரம்தான் இந்த 3 பேரும் ஒன்றாக விளையாடி இருக்கிறார்கள். மற்ற நாள்ல 3 பேரும் ஒன்றாக சந்திக்கவில்லை. சந்தித்திருக்கிறார்கள், ஆனா ஒரே தினத்துல 3 பேரும் சந்திக்கவில்லை. இதுவர் சந்திக்கலாம், இதுவர் சந்தித்திருக்கலாம். 3 பேரும் ஒரே நாள்ல சந்தித்தது ஒரு தினம். அந்த தினம் யார் என்றால் முன்பு பரீட்சை வேற விதத்துல கேட்கப்படுது பாருங்க. அப்ப விழுக்கண்டனுக்கு சலுக்கனாகிய மூவரும் விளையாட்டில் பங்குபற்றிய ஒரே ஒரு தினம் மாத்திரமே இருந்தது. ஏனின் அவ்வாரத்தில் 2 பங்கு பற்றிய தினங்கள் எத்தனை என்பது கேள்வி. இப்ப உங்களுக்கு விளக்கம் தருகின்ற பாருங்க. அதாவது பாடசாலையில் நடைபெறுவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. இதுல 3 பேரும் சந்தித்த நாள் நிச்சயமாக புதனாக இருக்கும். இந்த அதாவது பேர் அவர்கள் வித்தியாசமான பேர். புதன்கிழமை விடுக்கன், தழுக்கன், மற்றது சனுக்கன் 3 பேரும் பங்கு பற்றி இருக்கிறார்கள், சந்திக்கிறார்கள். அப்ப விடுக்கன் கிழமை இந்த 3 நாளும் விளையாடி இருக்கலாம், பகுதி இருக்கலாம். அதாவது திங்கள் செவ்வாய் புதன். தழுக்கன் செவ்வாய் புதன் வியாழன் பகுதி இருக்கலாம் 3 நாள். மற்றது சனுக்கன் என்பவன் புதன் வியாழன் வெள்ளி பங்கு பற்றி இருக்கலாம். நான் பேர் எழுதுறேன்.
அதாவது விழுக்கல் 3 நாள், மற்ற தடுக்கல் 3 நாள், விழுக்கல் தடுக்கல், அடுத்தது சடுக்கல் 3 நாள். அப்ப 3 பேரும் சந்தித்த ஒரு நாள் புதன்கிழமை. இப்ப கேள்வி என்ன, இந்த 2 பேர் வீதம் பங்கு பற்றி 8 நாள் என்றால் இந்த ஒரு நாள் 2 பேர் பங்கு பற்றி விளையாடி இருக்கிறார்கள், இந்த ஒரு நாளில் 2 பேர் பங்கு பற்றி விளையாடி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு ஆள் மட்டும் சொன்னார்கள். அப்ப இதுல கேள்வி என்ன, 2 பேர் 20 வீதம் பங்கு அவர்களில், அதாவது ஒரு மக்கள் வேண்டது அவ்வாரத்தில் 20 வீதம் பங்கு வைக்க திறன்கள் எத்தனை என்பதற்கு கேள்விக்கான விடை 2 என்பது ஆகும். இப்ப இது கடின வினா, ஆனால் இது முன்பு அரச பரீட்சையில வேற பாணியில கேட்கப்பட்டது. அதை நான் இலகுவாக்கி தந்திருக்கிறேன். ஒரு வாரத்தின் தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு ஒரு மாணவன் பாடசாலைக்கு வரவில்லை. ஒரு பாடசாலைக்கு வாரத்தில் 5 நாள் தான் பாடசாலை நடக்கும். அந்த 5 நாள்ல தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு ஒரு மாணவன் பாடசாலைக்கு வரவில்லை. அவன் வருகை தராத அத்தினம் யாராக இருக்கும்? கண்டிப்பாக அவன் வருகை தராத தினம் யாராக இருக்கும் என்றால் இங்க பார்த்தது போல புதன்கிழமை தான் அவன் நிச்சயமா வந்திருக்க முடியாது. அவன் திங்கள், செவ்வாய், புதன் வந்திருக்காம இருக்கலாம். அதே செவ்வாய், புதன், வியாழன் வந்திருக்காம இருக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி வராம வந்திருக்க. ஆனால் நிச்சயமாக வராத தினம் புதன்கிழமை என்பது கேள்விக்கான விடை. இது பிள்ளைகளுக்கு பயிற்சிக்காக தந்தது, ஆனால் கேள்விக்காக விளக்கம் தர வேண்டி இருக்கின்றது. ஆகவே இது பிள்ளைகள் பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.